ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்ட நான், உன்னோடு இருக்கும் நான், உன்னை பேர் சொல்லி அழைத்த நான் ஒருபோதும் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உறங்கி போனாலும் கடவுள் மட்டும் நம்மோடு கண் விழித்திருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் நிறைவாக தந்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அவரால் பாறையில் இருந்து நமக்கு தண்ணீரை கொடுக்க முடியும் அன்பானவர்களே. அவரால் தண்ணீரை திராட்சசமாக மாற்றி தர முடியும். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயழ்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயழ்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயழ்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. பலவீன நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார், பலவீன சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடயமும் துருகமும் பெலனவரே, கேடயமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோமா? வல்லவரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், எங்களை காப்பவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை காணும் இறைவனே உம்மை போற்றுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, கண்ணயர்வதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பல முறை பார்த்திருந்தால் பல விடயங்கள் தூங்கி போய்விடுகிறது, கண்ணயர்ந்து போய்விடுகிறது. அது சமாதானமாக இருக்கலாம், உடல் சுகமாக இருக்கலாம், பொருளாதார நிலையாக இருக்கலாம், அல்லது குடும்ப நல்ல விடயங்கள் சில நேரத்திலே அப்படியே தூங்கி போய் விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அதை தேடினாலும் நாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் வந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்ட நான், உன்னோடு இருக்கும் நான், உன்னை பேர் சொல்லி அழைத்த நான் ஒருபோதும் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை.
நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உறங்கி போனாலும் கடவுள் மட்டும் நம்மோடு கண் விழித்திருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் நிறைவாக தந்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அவரால் பாறையில் இருந்து நமக்கு தண்ணீரை கொடுக்க முடியும் அன்பானவர்களே. அவரால் தண்ணீரை திராட்சசமாக மாற்றி தர முடியும். அவரால் கல்லறையை திறந்து நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணும்படி செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாதவர். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவரால் எல்லாம் ஆகும். உங்கள் குடும்பத்திலே அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. அவரை நீங்கள் நம்புங்கள். அவரை நீங்கள் நம்புகிற அந்த விடயத்தை இறைவன் இந்த நாளில் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் பிள்ளையை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் பிள்ளையை மறந்து விட்டாலும் மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம்முள்ளம் கையில் உன்னதாயந்தன் புகழிடமே. வரைந்தீரன்றோ உம்முள்ளம் கையில் உன்னதாயந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நம்ம எல்லாரும் இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் இப்பொழுது ஆண்டவரை போற்ற போகிறோம், அவரை மாற்றிப்படுத்த போகிறோம். நாம் இந்த நேரத்தில் அவருக்கு விருப்பமான அந்த புகழ்ச்சி பலியை நாம் கொடுக்க போகின்றோம். கடவுளுக்கு விருப்பமானது புகழ்ச்சி பலி தான். அவர் எங்களிடத்தில் எந்த மிருக பலியையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றியாக இருப்பது, அவருக்கு நன்றி பலி செலுத்துவது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட மேலான ஒரு உயர்ந்த பலியாகும். கண்களை மூடி எங்கள் உள்ளங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்தும்.
இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்தார்கள், விடுதலை கண்டார்கள், வெற்றி கண்டார்கள். வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று இறைவன் உருவாக்கி வைத்திருந்த அந்த வாக்குத்தத்த நாடை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அவர்களுடைய புகழ்ச்சி பலி பார்த்துக்கொண்டால் எரிகோ மதில் இடிந்து விழும்படி செய்தது. அதுபோல இந்த நாளில் நீங்களும் நாமும் எல்லோரும் இணைந்து ஆண்டவரை போற்றும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைத்தனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த நன்மைத்தனங்களை பெற முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய புகழ்ச்சி பலியினால் நாம் உடைத்தெறிய போகின்றோம். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்து ஆண்டவரை துதித்தது போல நீங்களும் இந்த நேரத்திலே ஆண்டவரை துதிப்பதற்கு தயாராகுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கட்டுக்கள் இருக்கலாம், குழப்பம், பிரச்சனைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், சிறையில் அடைபட்டிருக்கலாம். பயப்படாதீர்கள். உங்களுடைய புகழ்ச்சி உங்கள் குடும்பத்துக்குள்ளே விடுதலையை கொண்டு வருகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வருகிறது. உங்கள் கண்ணீரை துடைக்கிறது. அதிசயங்களை நீங்கள் காணும்படி செய்கிறது. அற்புதங்களை நீங்கள் காணும்படி செய்கிறது. ஆண்டவர் எங்களை மறவாதவராக இருக்கின்றார். அவர் எங்களை கைவிடாதவராக இருக்கின்றார். அவர் எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற இறைவனாக இருக்கின்றார். அவர் எங்களை கடைசியாக்காமல் முதலாக்கும் தெய்வமாக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எல்லாரும் இப்பொழுது உற்சாகமாக போற்றி மாற்றிப்படுத்துவோமா? இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏண்டா நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் விடுதலையின் ஆண்டவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள், எங்கள் வாழ்க்கையில வெற்றி கொண்டு வருகிற தெய்வம், எங்கள் வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வருகிற ஆண்டவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் தாமே நாங்கள் அதிசயங்களை காணும்படி செய்கிறீர், அற்புதங்களை காணும்படி செய்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்களை நீக்கி போடுகின்றீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றி போடுகிறீர். எங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை நீர் கொண்டு வருகிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீர் அபிஷேகத்தை கொடுக்கிறீர். அப்பா, அபிஷேகத்தை கொடுக்கிறீர். எங்கள் கிண்ணம் நிரம்பி வழியும்படி செய்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவரை நீங்கள் உயர்த்தும் பொழுது அவருடைய வல்லமையினால் நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். ஆண்டவரை நீங்கள் புகழ்ந்து ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகள் பரலோக வல்லமை உங்களை ஆட்கொள்ளுகிறது. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற நன்மை தனங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கொண்டு வருகிற இறைவனாக இருக்கிறீரே. அதிசயங்களை செய்கிற ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே, இந்த புகழ்ச்சி பலி நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை வருவதற்காக, உம்முடைய அபிஷேகம் வருவதற்காக, உம்முடைய வல்லமை வருவதற்காக, உம்முடைய பரலோக வல்லமை இறங்கி வருவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள் நீங்குவதற்காக, வேதனைகள் மறைவதற்காக, துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுவதற்காக, ஆண்டவரை இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றுவதற்காக, ஆண்டவரே சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதங்கள் வருவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் நீர் நல்லவர், நீர் மாறாதவர். எங்களை நீர் நினைவு கூறுகிறீர், எங்களுக்கு நீர் தயவு காட்டுகிறீர், இரக்கம் காட்டுகிறீர். எங்கள் பாவங்கள் எல்லாம் நீர் மன்னிக்கிறீர், எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். சொல்லுவோம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஒருமாக அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. மீண்டுமாக அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே.
நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். உருமாக அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சொல்லுவோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். லூருமாக அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம். ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டே இருப்பேன். மீண்டுமாக துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மீண்டுமாக துதிப்பேன் துதிப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். மீண்டும் ஒரு தடவை நாம் ஆண்டவரை போற்றுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் மாறாதவர், எங்களை மன்னிக்கிறவர், எங்களை ஒருபோதும் மறவாத ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வமே, எங்களை ஒருபோதும் விட்டு விலகாத ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும் தெய்வமே. தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும். என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான்
ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்னை மரியாள், ஆண்டவரே இதோ நான் உமக்கு அடிமை என்று அர்ப்பணித்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர்கள் கர்ப்பமானார்கள். அதுபோல இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு எங்களை அடிமையாக அர்ப்பணிப்போம். எங்கள் உடல் ஆண்டவருடைய ஆலயம். எங்கள் வழியாக இறைவன் தன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். எங்கள் வாய் வழியாக இறைவன் பேச விரும்புகின்றார். எங்கள் கரங்கள் வழியாக இறைவன் அற்புதங்களை செய்ய விரும்புகின்றார். எங்கள் கால்கள் வழியாக இறைவன் சமாதானம் இல்லாமல் வேதனை, துன்பம், இருளுக்குள் இருக்கிறவர்களை தேடி செல்ல விரும்புகின்றார். அர்ப்பணிப்போம். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், என்னை அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே என் உடலை உம்முடைய ஆலயமாக மாற்று, என்னை பரிசுத்தமாக்கும். எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிற தீமைகள், சாத்தானுடைய வல்லமைகள் வெளியேறட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் எனக்குள் வரட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை என் உடலுக்குள் வரட்டும். என்னை விடுதலை ஆக்கும் வல்லமை என் உடலுக்குள்ளே வரட்டும். என்னை குணமாக்குகிற வல்லமை என் உடலுக்குள்ளே வரட்டும். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை